சலங்க பேயினா பணக்காரங்களுக்கு பயம் பார்ட் 4. நிர்மலா அந்த நாகமணி பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்க அவங்க கணவராகிய சீனு, நிர்மலா கவலைப்படாதம்மா, அந்த நாகமணி கிடைச்சிரும். என்னவோங்க, ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. சரி, நீ முதல்ல போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோமா. அப்ப நிர்மலா அவளுக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்லி அவ அத வீட்டுக்கு வெளிய போய் உட்கார்றா. அப்படி நேரம் கடந்து போகும்போது ஆகாயத்துல ரொம்பவே இருட்டாக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நிர்மலாக்கு சலங்கு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அப்படி நிர்மலாவோட முகத்துல சந்தோஷம் தெரிய ஆரம்பிக்குது. நிர்மலா காத்துக்கிட்டு ரோடு பக்கமே பாத்துக்கிட்டு இருப்பா. அதே நேரத்துல சலங்கு பேய் அவ பக்கமா நடந்து வருது. என்னம்மா நடு ராத்திரில வெளிய உட்கார்ந்து என்ன யோசிக்கிற? அது ஒன்னும் இல்லக்கா, அது என்னன்னா நம்ம ஊரு ஒரு பிரச்சனையில இருக்கு. என்ன பிரச்சனை அது? அப்ப அவ அந்த நாகமணி தொலைஞ்சு போனத பத்தியும் அதுக்கப்புறம் அவளுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்த பத்தியும் அவங்க கிட்ட சொல்றாங்க. ஆனா அவளுக்கு வந்த கனவுல அந்த நாகமணிய திருடினது ரங்காராவு அப்படின்னு சொல்லுது. ஆனா நீங்க அந்த ரங்காராவ சாகடிச்சிட்டீங்க. இப்ப அந்த ரங்காராவ் திருடின அந்த நாகமணி எங்க இருந்துச்சோ அங்க வைக்கலனா ஊருக்கே ஆபத்து அப்படின்னு நிர்மலா பயந்துகிட்டே சொல்றா. அதெல்லாம் கேட்ட அந்த பேயி, நீ எதுவும் கவலைப்படாதமா, அந்த நாகமணிய திருப்பி நான் கொண்டு வரேன், சரியா? நீ கவலைப்படாம போய் தூங்கு, சரியா? பேய் அப்படி வாக்கு கொடுத்த உடனே அவ ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு வீட்டுக்குள்ள போயிடுறா. அதுக்கப்புறம் அந்த பேய் கூட அங்கிருந்து கிளம்பி போயிடுது. மறுநாள் காலையில அவங்க கணவர்கிட்ட அவ இந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லி சந்தோஷப்படுறா. ஏன்னா கண்டிப்பா அந்த பேய் அந்த நாகமணிய கொண்டு வருவா அப்படின்னு சொல்லி. மறுநாள் ராத்திரி ஆனதும் புருஷனும் பொண்டாட்டியும் 2 பேரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண பிறகு கூட அவங்க கிட்ட அந்த பேய் வரவே இல்ல. அதுக்கப்புறம் 2 பேரும் ரொம்பவே கவலைப்படுறாங்க. அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாம அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளவே போய் படுத்துடுறாங்க. மறுநாள் காலையில யாரோ கதவு தட்டுற சத்தம் அவங்களுக்கு கேக்குது. சீனு எந்திரிச்சு போய் கதவை திறக்கிறான். அவன் பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடுறான். அதுக்கப்புறம் சீனுவோட மனைவி கூட எந்திரிச்சு வந்து பாக்குறாங்க. அவ பார்த்த உடனே அவ கூட பயந்து போறா. அவ கூட ரொம்ப ஷாக் ஆயிடுறா. உண்மைய சொல்லனா அவங்க 2 பேரும் அப்படி பயந்து போய் ஷாக் ஆகுறதுக்கான காரணம் வீட்டு வெளியே அவங்க பார்த்த ஒருத்தர் மட்டும்தான். என்ன அப்படி பாக்குறீங்க? செத்து போனவன் எப்படி பிழைச்சு மறுபடியும் வந்தான்னு பாக்குறீங்களா? ஆமா, ஆனா இங்க என்ன நடக்குது? நீ கவலைப்படாத, இவரை நான் சாகடிக்கல, நான் ஊருக்கு தூரமா தான் வச்சிருந்தேன். ஆனா அந்த கடவுள் விஷயத்திலேயே இவன் தப்பு பண்ணிருக்கானா? இவனை சும்மாவே விடக்கூடாது. நீங்க நல்ல வேலைதான் செஞ்சிருக்கீங்க. இவன் நாகமணி எங்க வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப இவனே உண்மைய சொல்லுவான். அப்படி இல்லனா நானே இவனை மறுபடியும் சாகடிச்சிடுவேன். சொல்றியா இல்லையா அப்படின்னு கோமா கேட்ட உடனே அவன் பயந்து போய் சொல்ல ஆரம்பிக்கிறான். இல்ல இல்ல, தயவு செஞ்சு என்ன விட்டுரு. அந்த நாகமணியை நான் திரும்பவும் கொடுத்துறேன். வா, அது எங்க ஒளிச்சு வச்சிருக்கன்னு காட்டு. அப்புறம் ரங்காராவ் அவங்க எல்லாரையும் அவனோட தோட்டத்துக்கு கூட்டிட்டு போறா. உண்மைய சொல்லனா ஜனங்க எல்லாருமே பாம்புக்கு பயந்து போய் வீட்டுல இருந்து இப்ப வெளியவே வர்றது இல்ல. அதுக்கப்புறம் ரங்காராவ் தோட்டத்துக்கு போன உடனே அங்க ஒரு கல்லு கீழே நாகமணிய வச்சிருக்க அப்படின்னு சொல்றான். உடனே அந்த பேய் அதோட பவரை பயன்படுத்தி அந்த கல்ல அப்படியே மேல தூக்கி சைடுல வச்சிடுது. ஆனா ரங்காராவ் சொன்ன மாதிரி அங்க நாகமணி இருக்காது. எல்லாரும் ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. அப்புறம் இந்த ரங்காராவ் பொய் சொல்லிருக்கான் அப்படின்னு பேய் கோவப்பட்டு அவனோட கழுத்து பிடிச்சு மேல தூக்குது. நான் அந்த நாகமணியை இந்த கல்லுக்கில தான் ஒளிச்சு வச்சேன், அது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாது அப்படின்னு அவன் ரொம்பவே பயந்து போய் பேய்கிட்ட சொன்ன உடனே அந்த பேய் கூட அவனை கீழே இறக்கி விட்டுடுது. அதுக்கப்புறம் நிர்மலா ரொம்பவே பயந்து போய் இப்படி சொல்றா. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் அந்த பாம்புங்க நம்மள விடாது. இதுக்கெல்லாம் காரணம் இவன் தான் அப்படின்னு சொல்லி அந்த பேய் அவனை மொறிக்குது. அப்புறம் அவன் அதை பார்த்து பயப்படுறான். நான் பண்ணது பெரிய தப்பு தான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. அந்த நாகமணியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னைக்கு மகா ஏகாதசியோ, மகா ஏகாதசி அன்னைக்கு அந்த நாகமணி ராத்திரி நேரத்துல ரொம்ப பிரகாசமா இருக்கும். மகா ஏகாதசி அன்னைக்கு மட்டும்தான் அந்த நாகமணியை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ரங்காராவ் சொன்ன உடனே பேய் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குது. ஒருவேளை அன்னைக்கு அப்படி நடக்கலனா நான் கண்டிப்பா மறுபடியும் வந்து உன்னை சாகடிச்சிடுவேன் அப்படின்னு பேய் சொல்லுது. அப்புறம் நிர்மலா மற்றும் சீனு இந்த விஷயத்த எல்லா ஊர்க்காரங்க கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த மாதிரி அவங்க ஊருக்குள்ள எல்லா ஜனங்களுக்கும் போய் சொல்றாங்க. ஏகாதசி அன்னைக்கு அந்த நாகமணி ஜொலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி 2 நாள் ஆன பிறகு ஏகாதசி வருது.
அப்படி ஊரு ஜனங்க எல்லாருமே அன்னைக்கு ராத்திரி ஆனதும் அவங்க வீட்டுக்குள்ள இருக்க லைட்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்போ ஊரெல்லாம் ரொம்ப இருட்டா மாறிடுது. அப்புறம் ஊரு ஜனங்க எல்லாருமே மரத்துக்கிட்ட வந்துடுறாங்க. அப்ப நிர்மலா அவங்க கிட்ட சொல்றா, எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த நாகமணி எங்க இருக்குன்னு தயவு செய்து தேடுங்க. அந்த நாகமணி ஜொலிக்கோ, போய் தேடுங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் எல்லாருமே நாகமணிக்காக ஊரெல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரங்கராவ் அந்த நாகமணி கிடைக்கலனா பேய் அவனை சாகடிச்சிடும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்து போயிருப்பான். அப்படி ஜனங்க எல்லாருமே தேடிட்டு இருந்த நேரத்துல அந்த நாகமணியோட ஜொலிப்பு ஒரு ஆகாயத்துல பரவற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் அந்த வெளிச்சம் வந்த பக்கமே எல்லாருமே ஓடி போய் பாக்குறாங்க. கடைசியா அவங்க போய் சேர்ந்த அந்த இடம் நிர்மலாவோட வீடு. அப்படி எல்லாரோடவும் சேர்ந்து நிர்மலா கூட ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. அதுக்கப்புறம் அந்த பேய வீட்டுக்குள்ள போய் நாகமணிய கொண்டு வரா. அப்ப ரங்காராவு, பாத்தீங்களா, நீங்க எல்லாரும் என் மேல சந்தேகப்பட்டீங்க. ஆனா இந்த நிர்மலா அந்த நாகமணியை இவ வீட்லயே வச்சுட்டு நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டா. என்னம்மா இது, நாகமணி உன்னோட வீட்ல எப்படி வந்துச்சு? அதான் அக்கா, எனக்கும் எதுவும் புரிய மாட்டேங்குது, ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு. அப்படி எல்லாருமே ஒருத்தரோட ஒருத்தர் பேசிட்டு இருக்க நேரத்துல சீனு அங்க இருந்து முன்னாடி வந்து அது வீட்ல இருக்கிறதுக்கான காரணம் நான் தான்னு சொல்றான். அப்ப ஜனங்க எல்லாருமே இத திருடினது சீனு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப நிர்மலா ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு கேக்குறா. அப்ப சீனு சொல்றாரு, உண்மையா அது நாகமணினே எனக்கு தெரியாது. உன் அப்பா சாகறதுக்கு முன்னாடி ஒரு நாள் நிலத்துல இது கிடைச்சிருக்குன்னு அவர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் இத ஒரு பெரிய விஷயமா நினைக்கவே இல்ல. அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்லல. ஐயோ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணீங்க. என் அப்பா இது ஒரு கல்லுன்னு நினைச்சு கொண்டு வந்தது அவரோட உயிர் போகிறதுக்கு காரணமா இருந்திருக்கு அப்படின்னு அவங்க கவலைப்படுற நேரத்துல அந்த பேய் அவங்க கிட்ட சொல்லுது, ஏகாதசி நாள் முடிய போகுது. பேய் மற்றும் நிர்மலா அந்த நாகமணியை எடுத்துக்கிட்டு சிவன் இருக்கிற அந்த இடத்துக்கு போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்க போன உடனேயே நிர்மலா அந்த நாகமணிய மறுபடியும் சிவலிங்கத்து மேல வச்சு அலங்கரிக்கிறா. உடனேயே அங்க இருக்க எல்லா சக்திகளும் அந்த சிவலிங்கத்துக்குள்ள போயிடுது. எல்லாம் முடிஞ்ச மாதிரி தான்டா. ஆமா அக்கா, கடவுள் புண்ணியத்துல நல்லதே நடந்துச்சு. சரிடா, இங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. இதுக்கு மேல நான் கிளம்பி போறேன். பேய் அப்படி சொன்ன உடனே நிர்மலா ரொம்ப கவலைப்படுறா. ஏன்னா இன்னைக்கு ஊர்ல இருக்க ஜனங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்கன்னா அதுக்கான காரணம் இந்த பேய் மட்டும்தான். ஆனா இந்த பேய் போகிறதுக்கு முன்னாடி அவகிட்ட ஒரு விஷயத்த சொல்லுது. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோடா, ஒருவேளை உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இங்க வந்து என்ன கூப்பிடு, நான் வந்து உனக்கு உதவி பண்றேன். இது போதும்க்கா, நான் உங்களை எப்பவே மறக்கவே மாட்டேன் அப்படின்னு நிர்மலா பேய் கிட்ட சொல்லுது. பேய் கூட அங்க இருந்து மாயமாயிடுது. இப்படி லக்ஷ்மி இறந்து போன பிறகு கூட ஜனங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு அவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை பணக்காரங்க கிட்ட இருந்து அவ வாங்கி கொடுக்கறா. ஊரு ஜனங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. நிர்மலா அவங்க கணவரோட சேர்ந்து சிவலிங்கத்துக்கு பூஜை கூட பண்றா. For more horror stories, please subscribe our channel.